ஒட்டுமொத்த மீடியாவும் தாவேகாவுக்கு எதிராக 1000 ரூபாய்க்கு ஒரு தளபதிக்கு போஸ்டர் ஓட்டணும்னா ஆளுக்கு 100 ரூபாய் ஷேர் பண்ணி ஒட்டின ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். போதிய அரசியல் அனுபவம் இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மைதான். கட்சி சார்பில் போயிட்டு வந்து ஆய்வுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறை பண்றதுங்கிறது சரியான. ஆதி திராவிட நலத்துறைக்கு பிராமண நீங்க அமைச்சரா போடுங்க, அறநிலைத்துறைக்கு தாழ்த்தப்பட்டவர் அமைச்சரா போடுங்க. எந்த தொகுதியில எந்த ஜாதிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ, ஆனா ஆதவர்ஜன சாதி பார்த்துதான் நாங்க வேட்பாளரை நிறுத்தணும்னு சொல்றாரு. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு பேச்சு உரிமை. சாதி பார்த்து தானே கொடுத்திருக்கீங்க. அதற்கு நீங்கள் சாதிய கண்ணோட்டத்திலே பார்ப்பதும் சாதிய சாயம் பூசுவதும். திருப்பரங்குன்றம் விவகாரத்திலையும் நம்ம வந்து பார்த்தோம். இந்துத்துவாவுக்கு ஆதரவு சக்தியாக நாங்க செயல்படுவோமா, பாஜகவின் பின்புலத்தில் செயல்படுகிறோமா? அரசிடம் இருந்து கோயில்களை மீட்கணும்னு ஒரு கோரிக்கை இருந்துட்டு இருக்கு. இது திமுக கொண்டு வந்ததுங்கிறதுனால நீங்க அதை கைவிட்டுருவீங்களா? திமுகவை எப்படி எதிர்க்கிறோமோ எங்கள் தளபதி அதே போல பாஜகவையும் எதிர்ப்பார். அன்னை தமிழ்ல அர்ச்சனை அப்படிங்கிற திட்டத்தை எப்படி நீங்க உறுதியா தொடருவீங்க? எதிர்த்தவர்களால் யார் என்றால் எல்லோரும் திராவிடத்தின் கைகூலிகள், திமுகவின் கைகூலிகள். பதவியேற்பு விழாவிலேயே தமிழ் மொழியை 3ஆம் இடத்துக்கு தள்ள நீங்க எங்கள் ஆட்சியை அவர்கள் தவிர்க்க பார்த்தார்கள். ஆளுநர் ஆட்சியை மத்திய அரசு கொண்டு வர துடித்தது. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக தலைவர் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைக்கப்பட்டு அமைச்சரவையும் 2வது முறையாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 10 நாட்கள் குறுகிய காலத்திலேயே பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு விவகாரங்களும் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்களா நீடிச்சிட்டு இருக்கு. இது தொடர்பா தாவேகாவினுடைய ஊடக பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர் திருச்சி திலீப் நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். அங்குசம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இது தமிழகம் யாருமே எதிர்பாராத ஒரு மாற்றமா இப்படி ஒரு ஆட்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆட்சிக்கு வந்த 10 நாள்லயே அதிரடி இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் மாவட்ட செயலாளர்கள் கட்சி சார்பில் போயிட்டு வந்து ஆய்வுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறை பண்றதுங்கிறது சரியான ஒரு அணுகுமுறையா? தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கிற 2026ஆம் ஆண்டு தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 75 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை தேர்தலிலே மக்கள் பரிசாக அளித்திருக்கிறார்கள். எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதியுடைய ரசிகர்களும் தாவேகாவினுடைய நிர்வாகிகளும் நாங்கள் நிச்சயம் ஆட்சிக்கு வருவோம், அதிகாரத்தை தலைவர் வெற்றி தலைவர் கைப்பற்றுவார் என்றுதான் நினைத்தோம். ஆனால் எங்களுக்கு எதிராக ஊடகங்கள் செயல்பட்டது, முக்கிய பிரமுகர்கள் செயல்பட்டார்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக. ஒட்டுமொத்த மீடியாவும் தாவேகாவுக்கு எதிராகத்தான் இருந்தது. அதனால இது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான செய்தியாக பார்க்கிறாங்க, தாவேகாவினுடைய வெற்றியையும் முதலமைச்சராக வெற்றி தலைவர் வந்ததையும். ஆனால் எங்களுக்கு தெரியும், நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்த மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேர்தலில் வாக்குக்கு பணம் 5000 10,000 கொடுத்தவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும். ₹1 எங்கேயாவது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற வேட்பாளர்கள் கொடுத்தாங்கன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? எல்லாரும் ஏழை வீட்டு பிள்ளைகள், எளிய வீட்டு பிள்ளைகள், ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள். 1000 ரூபாய்க்கு ஒரு தளபதிக்கு போஸ்டர் ஓட்டணும்னா ஆளுக்கு 100 ரூபாய் ஷேர் பண்ணி ஒட்டின ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள். இன்றைக்கு அமைச்சரவையில 18 பேர் எளிய வீட்டு பிள்ளைகள் அமைச்சர்களாக மாறி இருக்கிறார்கள். இதுதான் தாவேகாவின் வெற்றி. இந்த தேர்தலில் சாதி அழிந்திருக்கிறது, மதம் ஒளிந்திருக்கிறது. வாக்குக்கு பணம் கொடுத்தாலும் வெல்ல முடியாது என்கின்ற மறுமலர்ச்சியை தளபதி அவர்கள் தமிழகத்திற்கு பரிசாக தந்திருக்கிறார். இதுதான் மாற்றத்திற்கான முதல் படி. நீங்க ஒரு கேள்வியை முன் வச்சீங்க, 10 நாளில் சர்ச்சைகள் இருக்கிறது, எங்கள் கட்சிக்காரர்கள் சில இடங்களில் தவறு செய்கிறார்கள் என்று. எங்கள் கட்சி துவங்கி 3 ஆண்டுகள் தான் ஆகிறது. எங்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் தளபதி ஒரு வார்த்தையை சொன்னால் கட்டுப்படக்கூடிய பெரும் கூட்டம் தான் இந்த கூட்டம். நிச்சயமாக தலைவரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களும் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இது போல ஒழுங்கினமான செயல்களிலே தாவேகாவினர் ஈடுபடக்கூடாது என்ற அறிவுறுத்தலை இன்று தந்திருக்கிறார். இன்றிலிருந்து நீங்கள் பாருங்கள், தாவேகாவின் தொண்டர்கள், தாவேகாவின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எப்படி செயல்படுவார்கள் என்பதனை தளபதியின் ஒரு அறிவிப்பை வெளிச்சத்தை போட்டு காட்டும். சரி, இல்ல இப்ப நீங்க சொல்லும் பொழுது ஊடகங்கள் தாவேகாவுக்கு எதிராக இருந்தது நீங்க சொல்றீங்க. ஆனா நடைமுறை அப்படி கிடையாது. விஜயனுடைய ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்னணி ஊடகங்கள் வந்து நேரலை ஒளிபரப்பு செய்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சோசியல் மீடியாவை தாவேகா ரொம்ப கிளவரா கையாண்டு இந்த வெற்றியை வந்து தன்வயப்படுத்தி இருக்காங்கிறது தான் பொதுவுல சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமா இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தேர்தல் பிரச்சாரத்தின் போது எங்களுடைய வெற்றி தலைவர் வெளியே வந்தால் அது செய்தி. அவர் வீட்டுக்கு இல்லத்திற்கு திரும்புகின்ற வரையில் எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ்ல காட்டினாங்க. அதை நான் மறுக்கவில்லை. அதற்கு காரணம் அவர்களுக்கு நேயர்கள் கிடைக்கிறார்கள், அவர்களுடைய சேனலை பார்க்கிறார்கள், டிஆர்பி ரேட்டை ஏற்ற வேண்டும் என்பதுதானே தவிர எங்கள் கட்சிக்கு ஆதரவாக எந்த தொலைக்காட்சியோ ஊடகமோ செயல்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப மாற்றம் அப்படிங்கிற பெயர்ல இப்ப நீங்க வந்து சொல்றீங்க மாற்றத்துக்கான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. தமிழகத்துல இதனால் வரைக்கும் இல்லாத
ஒரு விஷயமா இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பன சாதியை சார்ந்த ஒருத்தர் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த துறையினுடைய செயலாளரும் அதே சமூகத்தை சார்ந்தவர் நியமிக்கப்பட்டிருக்காருங்கிறது ஒரு கடுமையான கண்டனத்தை எழுந்திருக்குது. திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களும் அதை வந்து கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நிமிடத்திற்கு முன்னால் நான் சொன்னேன், இந்த தேர்தலில் சாதி சாகடிக்கப்பட்டிருக்கிறது, மதம் மறைக்கப்பட்டிருக்கிறது, பணத்திற்கு வேலையே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வெற்றி தலைவரை பொறுத்தளவுக்கு சாதி மதம் பார்த்து யாருக்கும் தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை அவர் வழங்கவில்லை. இப்பொழுது அமைச்சரவை என்பது ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற வானவிலான அதிகாரம். அவர் பார்த்து எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எந்த துறை கொடுக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்குள்ள அதிகாரம். அதில்தான் அவர் அதை கொடுத்திருக்கிறார் தவிர சாதி பார்த்து எந்த விதமான அமைச்சரையும் இதுவரை அறிவிக்கப்பட்ட அமைச்சர்களில் அவர் நிச்சயமாக அறிவிக்கவில்லை. அப்படித்தான் உடனே இப்ப பெரிய விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்லாம் வருது, பார்க்கிறோம். யார் இதை பரப்புகிறார்கள்? போலி சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கும்பல், ஐயோ தங்களுடைய ஆட்சி போய்விட்டது, அதிகாரம் போய்விட்டது என்ற பரபரப்பில் என்ன செய்வது என்று தெரியாமல் திராவிட கும்பல், அது குறிப்பாக திமுக கும்பல் தான் இந்த சர்ச்சையை கிளப்புகிறார்கள். உண்மையான சமூக நீதி என்பது என்ன? எங்க தலைவர் வெற்றி தலைவர் சொல்லியிருக்காரு, முதல்வர் சொல்லியிருக்காரு, சமூக நீதியின் பாதையில் இந்த ஆட்சி மலரும், இந்த ஆட்சியினுடைய பாதையே முக்கியமாக சமூக நீதி என்று அவரும் சொல்லியிருக்காரு. நீங்க வேற ஒரு சாதினா நாங்க சாதியை பார்க்க மாட்டோம், இதே வந்து ஒரு பிராமணர்னா நாங்க சாதி பார்ப்போம் என்றால் இதுதான் சமூக நீதிக்கு எதிரானது, இதுதான் சாதிய பார்வை. இல்ல அவங்க சொல்லல. இப்ப உங்களுடைய ஆதவ் அர்ஜுனாவே இப்ப சமீபத்திய வீடியோக்கள்ல அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்பீச் வந்து என்னன்னா, பொது தொகுதியில ஒரு தலித் வேட்பாளரை திமுக எங்கேயாவது நிறுத்தி இருக்குதா? நாங்க நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது அமைச்சரவையிலே வந்து இத்தனை தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களை ஆக்கப்பட்டிருக்கிறாங்களா? நாங்க தான் உண்மையான சமூக நீதின்னு வந்து சொல்றாங்க. இப்ப பொதுவுல என்ன ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா, மாற்றம்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆதி திராவிடர் நலத்துறைக்கு ஏன் ஒரு தாழ்த்தப்பட்டவரையே ஒரு அமைச்சரா போடணும்? அங்க ஒரு பிராமண நீங்க அமைச்சரா போடுங்க. அறநிலைத்துறைக்கு ஏன் பிராமண நீங்க அமைச்சரா போடணும்? அங்க ஒரு தாழ்த்தப்பட்டவர் அமைச்சரா போடுங்க. இப்படி ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரலாமே. மாற்றம்னு சொல்லிட்டு நீங்க வந்து வழக்கமா செய்யறதை விட பின்னோக்கில நீங்க கொண்டு போய் இருக்கிறீங்க. இதுதானே உங்க திராவிட மாடல் அப்படிங்கறத சாதி பார்க்கும். சரி, எந்த தொகுதியில எந்த ஜாதிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அங்க தேர்தலில் போட்டியிட டிக்கெட் கொடுப்பார்கள், வாய்ப்பு கொடுப்பார்கள். எங்கள் தளபதி அப்படி கொடுக்கவில்லை. நீங்கள் நன்றாக உணர வேண்டும். சாதியை பார்க்கவே இல்லை, அவரு சாதியை பார்த்து வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இப்ப வந்து நீங்க என்ன நேரடியா வர்றீங்க, நீங்க சாதி பார்க்கலன்னு சொல்றீங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா சாதி பார்த்துதான் நாங்க வேட்பாளரை நிறுத்தணும்னு சொல்றாரு. புது தொகுதியில நாங்க தலித் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம்னா சாதி பார்க்காம அவர் நிறுத்தல. அவரு எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க பொது தொகுதியில நிறுத்தல, நாங்க நிறுத்தி இருக்கோம்னு அவர் கிளைம் பண்றாரு. தவிர அததான் நாங்க, இது கட்சியினுடைய கண்ணோட்டம் அல்ல, அது அவருடைய தனிப்பட்ட ஒரு பேச்சு உரிமை. இல்ல இப்ப நான் சொல்ல வர்றது, வழக்கமா வந்து திராவிட கட்சிகள் ஆதி திராவிட நலத்துறைனா அங்க ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர் தான் போடணும்னு அவங்க ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறாங்க. நீங்க இப்ப வந்து ஒரு பிராமணர் 2 பேர் இருக்கிறாங்க, அந்த 2 பேர்த்த தூக்கி நீங்க ஆதி திராவிட நலத்துறைக்கு போடலாமே, ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமே, அதையே நீங்க செய்யல. நீங்க 2 கேள்வி கேட்டீங்க. ஏன் வந்து பிராமணருக்கு ஆதி அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறை கொடுத்தீங்க, ஏன் வந்து ஒரு அப்ப இது சாதி பார்த்து தானே கொடுத்திருக்கீங்கிறத என்னுடைய மையமான கேள்வி. ஆதி திராவிட துறையை வந்து ஏன் வந்து பட்டியல் இனத்துல கொடுத்திருக்கீன்னு கேக்குறீங்க. அது வந்து விடுதலை சிறுத்தைக்காக கூட்டணிக்காக ஒதுக்கப்பட்டது. சரி, அது யாரு அமைச்சராகங்கிறத அந்த கட்சியினுடைய தலைவர், எங்க கூட்டணியில அங்க வகிக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் எடுத்த முடிவுதான் வன்னியரசு அமைச்சர் என்பது. எங்கள் தலைவர் எடுத்த முடிவு அல்ல. சரி, எங்கள் தலைவர் எடுத்த முடிவு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அமைச்சராகணும். என்னன்னா, அவர் இளம் வயதிலிருந்து விஜயனுடைய ரசிகராக இருந்து எங்கள் தலைவர் வெற்றி தலைவரின் நற்பணி இயக்கத்திலே பணியாற்றி இன்றைக்கு கட்சியின் கொள்கைகளை மேடைகளிலே முழங்குகின்ற எங்கள் வெற்றி தலைவரின் மாணவராக இருந்து ஒரு கொள்கை முழக்கவாதி அவர். தாவேகாவின் கொள்கைகளை மேடைகளிலே பேசக்கூடிய தலை சிறந்த 5 பேச்சாளர்களில் எங்கள் அருமை சகோதரர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷும் ஒருவர். எங்கள் கட்சியின் கொள்கை வாரிசவர். அவர் ஸ்ரீரங்கத்தில் இருப்பதால் அவருக்கு இந்து அறநிலையத்துறையை கொடுத்திருந்தால் இன்னும் பல கோயில்கள் இருக்கிறதே, சிறப்பாக செயல்படுவார் என்கின்ற நம்பிக்கையில் எங்கள் தலைவர் அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு நீங்கள் சாதிய கண்ணோட்டத்திலே பார்ப்பதும் சாதிய சாயம் பூசுவதும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் சாதியை
தாண்டிய சாதிக்க வந்த தலைவர். மகிழ்ச்சி. இல்ல இப்ப அது எந்த பின்புலத்திலிருந்து இந்த கேள்வி எழுது அப்படின்னு சொன்னா, இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது வெறுமனே கோயில்களை நிர்வகிக்கிறது, அதனுடைய சொத்துக்களை பராமரிக்கிற துறையாக மட்டும் இல்ல. அது ஒரு சமூக நீதியின் அடிப்படையில கோயில்கள்ல நிலவக்கூடிய அந்த தீண்டாமை உள்ளிட்ட அந்த பல விஷயங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு துறையா அது இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மையமானது. ஏன்னா இன்னைக்கு RSS பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மையமான கோரிக்கை அரசிடம் இருந்து கோயில்களை மீட்கணும்னு ஒரு கோரிக்கை இருந்துட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் விவகாரத்திலையும் நம்ம பார்த்தோம். இது போல பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் தடையா இருக்குது. அப்ப இது போன்ற வழக்குகள்ல உங்களுடைய அமைச்சர், உங்களுடைய அரசாங்கம் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த அரசு எப்படி செயல்படும், என்ன முடிவெடுக்க போறீங்க? ஓப்பனா சொல்லாம மறைமுகமா கேள்வி கேக்குறீங்க. இந்துத்துவாவுக்கு ஆதரவு சக்தியாக நாங்க செயல்படுவோமா, பாஜகவின் பின்புலத்தில் செயல்படுகிறோமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறீர்கள். எங்களை பிஜேபிக்கு பி டீமாக வேலை பார்க்கிறோம் என்று சொன்னவர்கள் கூட இன்றைக்கு எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் நாங்கள் பாஜகவுக்கும் மதவாத சக்திகளுக்கும் எதிரான அரசியலை மிக சரியான பாதையிலே செல்கிறோம் என்பதனால்தான் அண்ணன் தொல் திருமா, இன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், ஏன் இந்த நாட்டில் அன்றிலிருந்து இன்று வரை மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இருபெரும் கம்யூனிஸ்டுகளும் எங்களை ஆதரிக்கிறார்கள். இதிலிருந்தே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நாங்கள் எங்கள் பாதை தலைவர் அறிவிச்சிருக்காரு, சமூக நீதி பாதையில் மதவாத சக்திகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை கொடுப்பார். அந்த வகையில் நாங்கள் செல்கிறோம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த கட்சிகள் எங்களுக்கு தருகின்ற ஆதரவு. இப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம் அப்படிங்கிறது முன்னுதாரணமா தமிழகத்துலதான் கொண்டு வரப்பட்டது. நீங்க சொல்லக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு சட்டம் இயற்றியும் இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு அரசின் வசம் ஒரு துறை இருந்தும் கூட இன்ன வரைக்கும் அது நடைமுறையில பல்வேறு சட்ட சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கு. அதுக்கு யார் இடையூறா இருக்கிறாங்க, யார் வழக்கு போடுறாங்க? ஒருவேளை நீதிமன்றத்துக்கு போனாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவை சார்ந்த நீதிபதிகள் இருக்கும் பொழுது அதுக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்கறாங்கிற விவகாரங்கள்லாம் தமிழக அரசியல்ல இப்ப சர்ச்சைக்குரியதா இருக்குது. அப்ப இந்த பின்புலத்துல இந்த அரசு எப்படி அது ரியாக்ட் பண்ண போகுது, அதுதான் ஒரு அச்சமாக இருக்கு அப்படிங்கிறது தான். அர்ச்சகராக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம். இன்றைக்கு இருக்கிற இப்ப இந்த 5 ஆண்டுகளிலும் அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின், அவருடைய வாரிசு, அவர்தான் ஆண்டார். அவர்தான் தன்னை திராவிட இயக்கத்தின் தலைவர் என்று சொல்லுகிறார். அவர் நினைத்திருந்தால் அந்த சட்ட ரீதியாக அணுகி அந்த வழக்கினை முடித்து வைத்து ஒரு வெற்றி தீர்ப்பை வாங்கி செய்திருக்கலாம். அவர் செய்ய தவறியதை, திராவிட இயக்கங்கள் சமூக நீதிக்கு செய்ய தவறியதை, இவர்கள் பேசிய போலி சமூக நீதியை ஒழித்து கட்டி உண்மையான நேர்மையான சமூக நீதியை எங்கள் வெற்றி தலைவர் நிச்சயம் சாதித்து காட்டுவார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஆனால் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் ஆட்சி அரியணைக்கு ஏறி 15 நாட்கள் இன்னும் நிறைவடையவில்லை. இன்றைக்கு 3வது முறையாக மந்திரி சபை விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் அமைச்சர்களுடைய கொள்ளளவை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இப்படி அமைச்சர் பதவியை ஏற்று நேற்று வரை துறை ஒதுக்கி, இன்றைக்கு அமைச்சர் பதவி காலையில ஏற்றவர்களுக்கு 2 துறைகளை ஒதுக்கி நாங்கள் இன்னும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கீழே போகவே இல்லாத நேரத்தில் 15 நாட்களாக சமூக ஊடகங்களில் எங்களை எதிர்க்கிறார்கள். எதிர்த்தவர்கள் தான் யார் என்றால் எல்லோரும் திராவிடத்தின் கைகூலிகள், திமுகவின் கைகூலிகள். அவர்களிடத்தில் காசு வாங்கி கொண்டு அவர்களால் கட்சி பதவி பெற்றவர்கள், அந்த 5 ஆண்டு ஆட்சியில் அனுபவித்தவர்கள் தங்களால் இப்பொழுது பணத்தையும் பதவியையும் அனுபவிக்க முடியவில்லையே என்ற மன கோபத்தில் எங்கள் மீது சேற்றை வாரி வீசுகிறார்கள். அதற்கெல்லாம் பதில் நான் சொல்வதல்ல, எங்கள் வெற்றி தலைவரின் அவருடைய நடைமுறையிலே அவருடைய செயல்பாட்டுகளில் அதை செய்து காட்டுவார். மகிழ்ச்சி. இப்ப குறிப்பா இந்து அறநிலையத்துறையில இந்த நீங்க சொன்ன இந்த திமுக திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலத்துலதான், குறிப்பா திமுகவினுடைய ஒரு முன்னெடுப்புலதான் அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படின்னு ஒரு திட்டம் அமல்ல இருக்கு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் பணி நியமனம் அப்படிங்கிற ஒரு விவகாரம் இருக்கு. இசைவாணர்கள் நியமனம், கிராம கோயில் பூசாரிகள் நல வாரியம், அடுத்து ஆன்மீகம் மற்றும் ஒழுக்க நெறி வகுப்புகள், இது போன்ற ஒரு சமூக நீதி அடிப்படையிலான திட்டங்கள் திமுக வகுத்தது. இது திமுக கொண்டு வந்ததுங்கிறதுனால நீங்க அதை கைவிட்டுருவீங்களா, இல்ல அதை நீங்க தொடருவீங்களா? வெற்றி தலைவர் கடந்த வாரம் அம்மா உணவகம் அதை கொண்டு வந்தது அன்றைய அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அதை திமுகவும் அந்த திட்டத்தை முடக்கவில்லை. ஆனால் அந்த திட்டத்தை பலகீனப்படுத்தினார்கள். அம்மா உணவகங்கள் தரமான உணவை கிடைக்கவில்லை, அங்கே போதுமான அளவு நபர்களுக்கு உணவு சமைக்கவில்லை என்று அவர்கள் அதை நசுக்க பார்த்தார்கள், முடக்க பார்த்தார்கள். 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு அம்மா உணவகம் நிறைய இடத்துல பயன் இல்லாம இருக்கு. அதை மூடவில்லையே தவிர அந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துவதிலே ஆர்வம் காட்டவில்லை.
ஆனால் வெற்றி தலைவர் அந்த திட்டம் உன்னதமான திட்டம் என்பதனால் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி ஆணை பிறப்பித்திருக்கிறார். இது அதிமுக கொண்டு வந்த திட்டம் தான். அவரு யாரு கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கல. அதனால் மக்களுக்கு பயன் என்று சொன்னால் அந்த திட்டத்தை தொடர வேண்டும் என்பதில் தளபதி மிக கவனமாக இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது, இப்ப கடந்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த போது மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கான உதவித்தொகையா கொடுக்கிறார். அதையும் நிறுத்தாமல் கொடுப்பதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார். இப்படி எந்த கட்சி கொண்டு வந்தது, எந்த ஆட்சி கொண்டு வந்தது, எந்த அரசு கொண்டு வந்தது என்பதெல்லாம் நோக்கம். நல்ல திட்டங்களை நிச்சயமாக தளபதி அவர்கள் நிறைவேற்றுவார். அவர் அறிவித்திருக்கிற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு முனைப்பு காட்டுவார். இல்ல, நீங்க ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளா தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து 2 முறை பதவியேற்பு முறை நடந்த விஷயத்திலையும் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. உங்களுடைய அமைச்சர் ராஜ்மோகனே நாங்க ரிக்வஸ்ட் பண்ணணும், அவங்க வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் நழுவுறாரு. அப்ப ஒரு பதவியேற்பு விழாவிலேயே தமிழ் மொழியை 3ஆம் இடத்துக்கு தள்ள நீங்க அன்னை தமிழ்ல அர்ச்சனை அப்படிங்கிற திட்டத்தை எப்படி நீங்க உறுதியா தொடருவீங்க? அதற்கு கேள்வியிலே பதில் இருக்கிறது. அதை கொண்டு வந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த போது செய்ய முடியாத சாதனையை நீங்கள் 15 நாளில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. சரி, நீங்க போக போக பாருங்க, நிச்சயமாக எங்கள் தளபதி அறிவித்தது போல சமூக நீதி பாதையில நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மதவாத சக்திகளுக்கு, பாசிச பாஜகவுக்கு எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவர்களுக்கு எதிரான கருத்தில் தான் நாங்கள் இங்கே ஆட்சியை பிடித்திருக்கிறோம், அதிகாரத்தை கட்டமைத்திருக்கின்றோம். மக்களுக்கும் அதன் பணியில தான் செல்வோம். பதவியேற்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படவில்லை என்று சொன்னீர்கள். தமிழக அரசினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அதுதான் நடக்கும். ஆனால் இது ஆளுநர் மாளிகை, ஒரு பதவியேற்பு விழா என்பதை தமிழக அரசு செய்ய முடியாது. இல்ல, ஆளுநர் மாளிகை, ஆளுநர் அதிகாரத்திற்கு உட்பட்டுதான் இந்த அமைச்சரவை பதவியேற்பு விழா என்பது நடைபெற்றிருக்கிறது. இல்ல, அவர் மத்திய பாஜகவின் பிரதிநிதி. அப்பொழுது அவர் பாஜக மத்திய அரசுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார். கடந்த காலங்களில் தமிழகம் ஆளுநரை எதிர்த்து பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறோம், சூழ்நிலைகள் கொடுத்திருக்கிறோம். எங்கள் வெற்றி தலைவரை அவர் ஆட்சி அமைக்க அழைக்காத போதும் நாங்கள் அவரையும் எதிர்த்துதான், நிர்பந்தித்துதான், தொடர்ந்து மனு மேல் மனு எங்கள் வெற்றி தலைவர் கொடுத்துதான், போராடிதான் ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தையே நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்கள் தலைவருக்கு உரிய வகையில் மெஜாரிட்டி கிடைத்த போதும், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போதும் எங்கள் ஆட்சியை அவர்கள் தவிர்க்க பார்த்தார்கள். ஆளுநர் ஆட்சியை மத்திய அரசு கொண்டு வர துடித்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் அன்றைக்கு இல்ல, இன்றைக்கும் சரி, நாங்கள் திமுகவை எப்படி எதிர்க்கிறோமோ எங்கள் தளபதி அதே போல பாஜகவையும் எதிர்ப்பார். எங்கள் கட்சியின் கொள்கை அதுதான். சரி, நீங்க நம்புங்கன்னு சொல்றீங்க, மக்கள் நம்பிதான் ஆகணும். பார்ப்போம் அந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.